ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். உங்களுக்கு பிடிச்ச கீரையை எடுத்துக்கோங்க. தண்டு உள்ள கீரையாக எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த கப்பில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வரமிளகா. சோம்பு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு தக்காளியை அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த கீரையை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே ஆறினோடனே இந்த கீரையை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகா போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினோன்னு எடுத்துருங்க. கீரை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மாதிரி அரைச்ச கீரையை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 1/2 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவியாச்சு. அந்த மிக்ஸ் பண்ண அந்த உருண்டையை இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போது ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி டார்க் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. ஆறினோடனே கட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அந்த சோம்பு, ஜீரகம், மல்லி, மிளகு, வரமிளகாவை அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க.